கிறிஷோட ஸ்கூல்ல கிறிஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உனக்கு அம்மாவே இல்லை, நீ ஒரு பொய் சொல்றவன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண கிறிஷுக்கோ கோபம் வந்து அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு அடிச்சிடுறாரு. அடிச்ச நேரத்துல அவனோட பிரின்சிபல் இருந்துக்கிட்டு இங்க உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்றேன் இரு அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்ப அதே சோகத்தோட ரொம்ப பயந்துகிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க முத்துவோட கார்ல ஒரு வயசான தாத்தா சவாரிக்கு வந்துகிட்டு இருக்க அவரோட பேரனை பார்க்கறதுக்காக இங்க அதே ஸ்கூலுக்கு வராரு. ஸ்கூலுக்கு வந்ததும் இங்க முத்துவோ அந்த தாத்தாவை அழைச்சுக்கிட்டு ஸ்கூலுக்குள்ள போக, எப்படியாவது இந்த கார்ல நாம ஏறி போயிடணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நம்மள பிரின்சிபல் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு யோசிச்ச கிரிஷோ இங்க முத்துவோட கார்ல டிக்கில ஏறி படுத்துக்கிறாரு. அப்புறம் தாத்தா, வேற எங்க போகணும்? வேற எங்கேயும் இல்லப்பா, பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல என்னை விட்டுடு, அங்க எனக்கு பஸ் வரும், நான் கிளம்புறேன் அப்படின்னு தாத்தா சொல்ல இங்க முத்துவுமே பின்னாடி இருக்க டிக்கில கிரிஷ் இருக்கிறத கவனிக்காம நேரா கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த தாத்தாவையோ பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வழியில வந்த மீனாவை பார்த்ததும், மீனா, எங்க வீட்டுக்கு தானே போற? ஆமாங்க, உங்களுக்கு சவாரி இல்லையா? இல்ல மீனா, இப்பதான் ஒரு தாத்தாவை பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வந்தேன். சரி வா, நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தன்னோட கார்ல ஏத்திக்கிறாரு. மீனா, என்ன மீனா, இவ்ளோ கூட்டமா இருக்கு? ஏதாவது செக்கிங் நடக்குது போல இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, இன்னொரு பக்கம் அங்க அருணும் எல்லா வண்டிங்களையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சார், என்ன சார், எல்லா வண்டியும் நிக்க வச்சு எதுக்காக இப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, ஏதோ டெட் பாடி காருக்கு பின்னாடி டிக்கில இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அவங்கள பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு வண்டியையும் நாங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அங்க இருந்த போலீஸ் சொல்ல, பாத்தியா மீனா, காலமே கெட்டு போன காலமா இருக்கு, கொலை பண்ணி டிக்கில போடுற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அருண் முத்து தன்னோட காரை எடுத்துக்கிட்டு வர்றதையும் பாக்குறாரு. சார், அந்த வண்டியை செக் பண்ணுங்க அப்படின்னு அருண் சொல்ல அங்க இருந்த கான்ஸ்டபிள் நேரா போய் இங்க முத்துவோட டிக்கியை திறந்து பாக்குறாரு. திறந்த வேகத்துல இங்க கிரிஷோ டிக்கிக்குள்ள மயங்கி இருக்கிறத பார்த்ததும், சார் இங்க வாங்க அப்படின்னு குரல் கொடுக்க அருண் தன்னோட போலீஸ் எல்லாருமே அங்க முத்துவோட கார் கிட்ட வராங்க. வந்த வேகத்துல கார் டிக்கி உள்ள கிரிஷ் மயங்கி இருக்கிறத பார்த்ததும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்க அருணும் காரை திறந்து, டேய் முதல்ல வெளியே வாடா. சார் சார், என்ன சார் பண்றீங்க? என்ன பண்றனா? கொலை பண்ணி கார்ல போட்டுக்கிட்டு அப்படியே ஒய்யாரமா போய்கிட்டு இருக்கியா? சார், யார் சார் கொலை பண்ணது அப்படின்னு அருண் கேட்க, உடனே மீனா இருந்துகிட்டு, அருண், என்ன அருண், ஏற்கனவே அவர் மேல நீங்க பழிய போட்டு ஏதேதோ பேசுனீங்க, மறுபடியும் இப்ப வந்து கொலை அது இதுன்னு. அருண், எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல வழிய விடுங்க. ஹலோ மீனா, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் பொய் சொல்றேனா? முதல்ல உங்க கார் டிக்கில வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல இங்க மீனாவும் முத்துவும் தன்னோட கார் டிக்கியை போய் பார்க்கறாங்க. அங்க கிரிஷ் டிக்கிக்குள்ள மயங்கி விழுந்திருக்கிறத பார்த்ததும் ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சி ஆகுது. என்னங்க, கிரிஷுங்க? ஆமா மீனா, இவன் எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட கிரிஷ் முத்து தூக்க போக, டேய் முதல்ல அந்த குழந்தை மேல இருந்து கையை எடு அப்படின்னு அருண் சொல்ல, மீனாவோ கார்ல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து கிரிஷோட முகத்துல தெளிச்சு கிரிஷையும் எழுப்புறாங்க. எழுந்த கிரிஷோ இங்க மீனாவை பார்த்ததும் கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஆன்ட்டி, ஆன்ட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட பேச, டேய் என்னடா இன்னமும் இங்கே நின்னுக்கிட்டு இருக்க, குழந்தைய கடத்திக்கிட்டு இருக்கியா? முதல்ல ஸ்டேஷனுக்கு நட அப்படின்னு சொல்ல, உடனே மீனா இருந்துக்கிட்டு, அருண், என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் புரிஞ்சிக்காம நீங்க பாட்டுக்குன்னு பேசாதீங்க. கிரிஷ், நீ எப்படிப்பா இங்க? இங்க பாருங்க மீனா, காருக்குள்ள குழந்தை மயங்கி விழுந்திருக்கு, அதனால நாங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு தான் விசாரிப்போம், எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி முத்துவை எப்படியாவது இந்த விஷயத்துல சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை இங்க அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் இங்க முத்துவை பார்த்து, என்ன முத்து, உனக்கு ஸ்டேஷனுக்கும் இங்கேயும் நடக்கிறதுக்கே வேலை கரெக்டா இருக்கு போல இருக்கு. ஆமா, எதுக்காக இந்த குழந்தைய நீ கடத்திக்கிட்டு வந்திருக்க? உண்மையை சொல்லு. குழந்தைய கடத்தினா என்ன கேஸுன்னு தெரியும்ல, உள்ள தூக்கி போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி முத்துவை மிரட்டி கேட்க, சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். கிரிஷ், எப்படி கிரிஷ் என்னோட கார்ல வந்த? நீ சொன்னாதான் இங்க இருக்கிறவங்க என்ன நம்புவாங்க அப்படின்னு முத்து கிரிஷ பார்த்து கேட்க, இன்னொரு பக்கம் இங்க அருணோ, டேய் என்னடா குழந்தைய கடத்தினதும் இல்லாம குழந்தைய மிரட்டி பதில் கேட்டுக்கிட்டு இருக்கியா? குழந்தை எப்படி பயந்து போயிருக்கு பார். அருண், என்ன அருண், இதுதான் சமயம்னு நீ என் புருஷனை பழிவாங்க பார்த்துக்கிட்டு இருக்கியா? குழந்தைகிட்ட விசாரிச்சாதானே குழந்தை எப்படி கார் டிக்கிக்குள்ள வந்ததுன்னு சொல்லுவான். கிரிஷ், இங்க வாப்பா, உண்மையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி இங்க மெதுவா கிரிஷு கிட்ட மீனா உண்மையை கேட்க கிரிஷோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது வந்து ஆண்டி, நான் ஸ்கூல்ல எப்பவும் போல உக்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சில பசங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து
என்ன உனக்கு அம்மா இல்ல, நீ ஒரு அனாதைங்கிற மாதிரி என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்த கோவத்துல அந்த பையன நான் பென்சிலால குத்திட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வார்டன் என்ன கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிச்சாரு. போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன்னு சொன்னாரு. அந்த பயத்துல தான் நான் இவரோட கார்ல வந்து ஏறி உக்காந்துக்கிட்டேன். ஆனா எனக்கு தெரியவே தெரியாது இது முத்து அங்கிளோட காருன்னு. சார் நான் சொல்றதெல்லாம் உண்மை சார் அப்படின்னு கிறிஷ் எல்லா உண்மையும் போட்டு உடைக்க, உடனே மீனா இருந்துக்கிட்டு, சார் இப்பயாவது புரியுதா? அவனே தான் சார் எங்களோட கார்ல வந்து ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த அருண் தான் சார் என் புருஷன் மேல ஏதாவது பழிய போட்டு உள்ள தள்ளணும்னு இவர் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் குழந்தைய உண்மையை சொல்லிட்டான்ல. தயவு செஞ்சு என் புருஷனை விட்டுடுங்க சார் அப்படின்னு மீனா இங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சிக்கிட்டு இருக்க. யோ அருண், என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டியா? முதல்ல அந்த குழந்தையெல்லாம் விசாரிச்சிருக்கணும். நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. உன் குடும்ப பகையெல்லாம் நீ வெளியே வச்சுக்கோ. சாரி முத்து. ஏதோ இந்த பையன் அவனே தான் வந்ததுனால ஒத்துக்கிட்டான்றதுனால நான் உங்களை ரிலீஸ் பண்றேன். வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல இங்க கிறிஷோ வேக வேகமா வந்து முத்துவோட கையை பிடிச்சுக்கிட்டு, அங்கிள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். நான் உங்க கூடவே வந்துடுறேன். எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கவே இல்லை. கிறிஷ், நீ கொஞ்சம் பயப்படாம பேசு. ஆமா, உன்னை உங்க அம்மா தானே ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போய் வேற ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க பாட்டி கூட சொன்னாங்களேப்பா. ஆனா எப்படி நீ என்னோட கார் டிக்கில ஏறி படுத்த? உண்மையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்து கிறிஷை பார்த்து ரொம்ப ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்க. அங்கிள், என் அம்மா கிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன் எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கல பிடிக்கலன்னு. அவங்க தான் என்னை கட்டாயப்படுத்தி என்னை கூட்டிட்டு போய் அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. என்னை வந்து பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் வந்து பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கல அங்கிள். அதனால நான் உங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்னு கிறிஷு கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்க. பக்கத்துல இருந்த மீனாவோ மனசு தாங்க முடியாம, என்னங்க இவன் அழறத பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்குங்க. நாம வேணா கூட்டிட்டு போயிடலாங்க. நீ சொல்றது சரிதான் மீனா. ஒருவேளை நாம கிறிஷ கூட்டிக்கிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவங்க அம்மா போய் அங்க ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணுவாங்களே. நாம வேணா இவனை ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் இவனை எங்க கூடயே கூட்டிட்டு போறோம், அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கித்தாங்கன்னு நாம வேணா போய் ஸ்கூல்ல பேசி பார்ப்போம் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே கிறிஷ் இருந்துகிட்டு, வேண்டாம் அங்கிள், நான் வரமாட்டேன். அந்த ஸ்கூல் பக்கம் நான் வரவே மாட்டேன். முத்து, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. உன்னை அவங்க பேச்ச மீறி நாங்க கூட்டிட்டு போனோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். அங்கிள், இல்ல அங்கிள், எங்க அம்மா பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஏன்பா எப்படி சொல்ற? அ அது வந்து அங்கிள், எங்க அம்மா உங்க வீட்ல தான் இருக்காங்க அப்படின்னு கிரிஷ் எல்லா உண்மையும் போட்டு உடைக்க, என்ன சொல்ற கிரிஷ்? உன்னோட அம்மா எங்க வீட்ல இருக்காங்களா? என்னப்பா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. கிரிஷ், அங்கிள் கேட்குறாருல, உங்க அம்மா யாரு? நம்ம வீட்ல அப்படி யாரு உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோ பதட்டத்தோட கேட்க, "ஆ, அது வந்து ரோகிணி ஆண்டி தான் என்னோட அம்மா" அப்படின்னு கிரிஷ் சொல்ல இங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவுமே ஷாக் ஆகுது. என்ன சொல்ற கிரிஷ்? ரோகிணியா? பார்லர் அம்மாவா உன்னோட அம்மா? ஆமா அங்கிள். இந்த விஷயத்த உங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என் அம்மா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் அங்க இருந்தப்ப கூட நான் என்னோட அம்மாவை ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிடுவேன். அம்மான்னு கூப்பிடக்கூடாதுன்னு அம்மா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கிறிஷ் சொல்ல, இதை கேட்டதும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. பாத்தீங்களாங்க, அந்த ரோகிணி எப்படிப்பட்ட கேடி வேலையை பார்த்து வச்சிருக்கு. இல்லைங்க, இப்படி ஒரு பிஞ்சு குழந்தைய தவிக்க விட்டு எதுக்காக மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாரும் முன்னாடியும் நடிக்கணும்? விடவே கூடாதுங்க. நாம முதல்ல வீட்டுக்கு போகலாம். கிறிஷ், நீ வா, நாம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனாவும் முத்துவும் கிறிஷ அழைச்சிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க.